ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் கவனிக்க வேண்டிய அறிகுறிகளில் முக்கியமானது கருப்பை வாய் புற்றுநோய். ஏன் இந்த நோய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதன் அறிகுறிகள், பரிசோதனை முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். கருப்பை இணைக்கும் பெண்களின் கருப்பை வாய் பகுதியில் செல்கள் மாறும்போது கருப்பை வாய் புற்றுநோய் உண்டாகிறது. இந்த புற்றுநோயானது அவர்களின் ஆழமான திசுக்களை பாதிக்கலாம். மேலும் உடலின் மற்ற பகுதிகளுக்கு, பெரும்பாலும் நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, யோனி மற்றும் மலக்குடல் ஆகியவற்றுக்கும் பரவக்கூடும். கருப்பை வாய் புற்றுநோயின் பெரும்பாலான நிகழ்வுகள் மனித பாபிலோமா வைரஸ் தொற்று காரணமாக உண்டாகிறது. இது தடுப்பூசி மூலம் தடுக்கப்படுகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் மெதுவாக வளர்ச்சியடையும். இது கடுமையான பிரச்சனைகளை உண்டாக்கும் முன்பு கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது முக்கியம். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் தீவிர பாதிப்பு கொண்டுள்ள பெண்களை கொல்லவே செய்கிறது. 35 வயது முதல் 44 வயதுடைய பெண்கள் இதை அதிகம் எதிர்கொள்கிறார்கள். 15% அதிகமான வழக்குகளில் 65 வயதுக்கு மேற்பட்ட பெண்களே உள்ளனர். கருப்பை வாய் புற்றுநோயின் அறிகுறிகளை நீங்கள் சரிவர கவனிக்காமல் இருக்கலாம். ஏனெனில் இவை ஆரம்ப கட்ட அறிகுறிகளை உண்டாக்காது. உடலுறவு கொள்ளும் போது வலி, உடலுறவுக்கு பிறகு வலி, மாதவிடாய்க்கு இடையில் வலி, மாதவிடாய் நின்ற பிறகு அல்லது இடுப்பு பரிசோதனைக்கு பிறகு அசாதாரண யோனி இரத்தப்போக்கு, அசாதாரண யோனி வெளியேற்றம், இது கனமாகவும் துர்நாற்றமாகவும் இருக்கலாம். பரவிய பிறகு புற்றுநோய் உண்டாகலாம். இடுப்பு வலி, சிறுநீர் கழிப்பதில் சிக்கல், வீங்கிய கால்கள், சிறுநீரக செயலிழப்பு, எலும்பு வலி, எடையிழப்பு, பசியின்மை, சோர்வு போன்றவை இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு 21 அல்லது 22 வயது கடக்கும் போதே கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்வது நல்லது. பேப்ஸ்மியர் பரிசோதனை என அழைக்கப்படும் இந்த பரிசோதனை வலி இல்லாதது. ஒவ்வொரு பெண்ணும் உடலுறவு வாழ்க்கைக்கு நுழைந்த பிறகு பேப்ஸ்மியர் பரிசோதனை மிகவும் அவசியம். இதன் மூலம் தொற்று இருப்பதை முன்கூட்டியே கண்டறிய முடியும். இது HPV வைரஸ் 200 முதல் 300 விதமானவை உண்டு. இதில் அதிகமாக 16 முதல் 18 வரையான வேரியன்ட்கள் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு காரணமாகிறது. 21 முதல் 34 வயது வரை இருக்கும் பெண்கள் 2 முதல் 3 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பரிசோதனை செய்ய வேண்டும். 35 வயதை கடந்தாலே வருடம் ஒரு முறை பேப்ஸ்மியர் பரிசோதனை செய்ய வேண்டும். இதனோட HPV பரிசோதனையும் செய்து கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.